Hi. NEET previous year questions. Chapter Amines யூனிட்ல previous year questions பார்க்கலாம். Question number 1. Which of the following reactions is appropriate for converting acetamide to methanamine ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமைடை அமீனா மாற்றணும். அண்ட் அசிட்டமைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னது இதுதான் அசிட்டமைடு CONH2. அண்ட் இதை நமக்கு என்ன மாற்றணும் மீத்தேனமீன், அதாவது சிங்கிள் கார்பன் இருக்கக்கூடிய மாற்றணும். அப்போ இந்த ஒரு கார்பன் நமக்கு இருக்காது. அப்போ இதுக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா ஹாஃப்மேன் புரோமைட் போடலாம். அதாவது Br2NaOH போட்டோம் அப்படின்னா இந்த CH3 நமக்கு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் நமக்கு CH3NH2 ப்ளஸ் Na2CO3 ரைட் ப்ளஸ் 2NaBr ப்ளஸ் 2H2O. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் ரைட். ஸோ மீத்தேனமீன் கிடச்சிரும். அப்போ ஆன்சர் என்னது நமக்கு ஏ, ஹாஃப்மேன் ஹைப்போப்ரோமைட் ரியாக்ஷன். இதில் என்ன நமக்கு அமைடு எடுத்திங்கன்னா இப்போ என்னோட எடுத்தீங்க என் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சுன்னா N-1 கிடைக்கும். அப்போ இங்கே கார்பன் 2, அப்போ இங்கே கார்பன் என்னது 1 கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீஃபன்ஸ் வராது. ஸ்டீஃபன்ஸில் நம்ம ஆல்டிகேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அண்ட் கேப்ரியல் தாலிமேட்டில் ப்ரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் அதில் அமைடு எடுக்க மாட்டோம் ஸ்டார்டிங் மெட்டீரியல். கார்பைலமைனில் ப்ரைமரி அமீன் எடுத்துகிட்டு அதிலிருந்து என்ன பண்ணுவோம் ஐசோசைனைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்துருக்கணும் உங்களுக்கு ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மெத்தட் பை விச் அனிலின் cannot be preparedன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனிலின் அப்படின்றது என்னது ஒரு அரோமேட்டிக் ப்ரைமரி அமீன் இல்லையா. ஸோ இங்கே NH2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க டீக்ரடேஷன் ஆஃப் பென்சமைடு வித் புரோமின் இன் அல்கனைன் சொல்யூஷன். ஸோ ஹாஃப்மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப்மேன் மெத்தடில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அனிலினாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் பென்சமைடு எடுத்து. அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் வித் H2 பெலாடியம் இன் எத்தனால். ஸோ நைட்ரோபென்சினை ரிடக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு அமீன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும், அதாவது அனிலின் கிடைக்கும். ஸோ இதுலேயும் பண்ண முடியும். அண்ட் ஏவும் ஓகே, பியும் ஓகே. அடுத்து சி பாருங்கள். பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைடு இஸ் ட்ரீட்டட் வித் குளோரோபென்சின் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் வித் அக்வஸ் NaOH சொல்யூஷன். ஸோ இது கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்ரியல் தாலிமைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் நம்மளால் ப்ரைமரி அமீன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் அரோமேட்டிக் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அதோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு தாலிக் ஆசிட் எடுத்துகிட்டு இங்கே C+O, இங்கே C+O ரைட்டா. ஸோ இங்கே N, இங்கே K இருக்குது. இதுதான் பொட்டாசியம் சால்ட்டு. அண்ட் இதில் RX ஆட் பண்ணுவோம். அண்ட் இந்த R நமக்கு என்ன ஆகும்னா இந்த தாலிக் இமைடு இருக்கு இல்லையா, தாலிமைடில் இருக்கக்கூடிய Nல நமக்கு அட்டாச் ஆகும். இங்கே C+O, இங்கே வந்து நமக்கு என்ன ஆயிரும் N, இங்கே R ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் C+O, இங்கே OH, இங்கேயும் OH, தாலிக் ஆசிட் வந்துடும் ப்ளஸ் RNH2 வரும். ஸோ இதுதான் பேட்டர்ன். பட் இந்த R பார்த்தீங்கன்னா இங்கே N- இங்கே அட்டாக் பண்ணுது R, விச் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது SN1 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாக இருக்குது ரைட்டா. SN நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாக இருக்குது. பட் ஆனால் நமக்கு பென்சீனில் என்ன ஆகும் எப்பவுமே எலக்ட்ரோஃபைல் அட்டாக் தான் பாசிபிள். ஸோ இந்த மைனஸ் அட்டாக் இங்கே பென்சீனில் பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் Cயில் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ரைட். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஃபினைல் ஐசோசைனைட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அதே தான் கிடைக்கும். ஸோ ஃபினைல் ஐசோசைனைட் எடுத்து நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபினைல். அண்ட் இங்கே N, இங்கே ட்ரிபிள் பாண்ட் C இருக்குது. இது ஹைட்ராலிசிஸ் பண்ணால் இது NH2 தான் மாறும். ஸோ அதில் டவுட்டே கிடையாது ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் இன் ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியத்தில் நமக்கு 4 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்கும். இங்கே NO2 எடுக்கிறேன். ஸ்ட்ராங் அசிடிக்கில் என்ன ஆகும் 4 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எலக்ட்ராலைசிஸில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நமக்கு இந்த இடத்துல இது NHOH மாறும் ரைட். அண்ட் இங்கே ஒரு H இருக்கு இல்லையா, இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும்போது இந்த OH இங்கேயும் இந்த H இங்கேயும் நமக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்கே NH2 வந்துடும் அண்ட் இங்கே OH வந்துடும். ஸோ அப்போ பேரா அமினோ ஃபீனால் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் C தான் கரெக்டு ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸு மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட் கிவ் அ ப்ராடக்ட் D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க ரைட். ஸோ இங்கே Br, இங்கே நமக்கு என்ன இருக்குது C+OOH இருக்குது ரைட். அண்ட் இதில் SOCl2 ஆட் பண்ணுறாங்க. அப்போ குளோரினேஷன் நமக்கு நடக்கும். அப்போ
அப்போ மெட்டால அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிஆர் போட்டுட்டு இங்கே சி டபுள் பாண்ட் ஓ சிஎல் அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இதில் அம்மோனியா ஆட் பண்ணுறாங்க NH3. அப்போ அந்த சிஎலும் இதுலேருந்து ஒரு ஹெச் வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஆயிரும், அமைடு ஃபார்ம் ஆயிரும். இப்போ மைனஸ் HCl அப்படின்னு எழுதிட்டு என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம அமைடை இங்கே எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், சி டபுள் பாண்ட் ஓ NH2. ரைட்டா. அடுத்து என்ன போடுறாங்க பாருங்கள், Br2 NaOH. ஒரு அமைடில் Br2 NaOH போனால் ஆஃப் மேன் புரோமைடு. அப்போ இந்த ஃபினைல் ரிங்கு நமக்கு என்ன ஆயிரும், இந்த நைட்ரஜனில் அட்டாச் ஆயிரும். CO நமக்கு வெளியே போயிடும். அப்போ ப்ராடக்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இங்கே நமக்கு மெட்டால Br இருக்குது. ஸோ அதை நான் இங்கே எழுத மறந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே Br இங்கே என்ன வந்து நமக்கு NH2 ஃபார்ம் ஆகும். எங்கே இருக்குன்னு பாருங்கள், மெட்டால புரோமின் வச்சு ஒரு அனிலின், மெட்டா புரோமோ அனிலின். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அசிட்டமைடு இஸ் ட்ரீட்டட் வித் த ஃபாலோயிங் ரியேஜன்ட் செப்பரேட்லி, விச் ஒன் ஆஃப் தீஸ் வுட் ஈல்டு மெத்தில் அமீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் மெத்தில் அமீன் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அசிட்டமைடுன்னு கொடுத்துட்டாங்க. அமைடு எடுத்து அமீனாக மாற்றணும் அப்படின்னா அது என்னது, ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். ஹாஃப்மேன் புரோமைடு. ஏன்னா அசிட்டமைடு கொடுத்துட்டாங்க, இதை ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம். அசிட்டமைட்லேருந்து மெத்தில், அசிட்டமைடில் 2 கார்பன் அண்ட் மெத்திலில் ஒரே ஒரு கார்பன். ஸோ அப்போ ஒரு கார்பன் கம்மியாக வரதுனால என்னது, ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். ஆன்சர் வந்து NaOH Br2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன் ரிடக்ஷன் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஈல்ட செகண்டரி அமீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்டரி அமீன் எதில் கிடைக்கும், மெத்தில் ஐசோசைனைட். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், CH3 N ட்ரிபிள் பாண்ட் C. ஸோ இதை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு நான் ரிடக்ஷன் பண்ணுறேன். ஸோ 4 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் 3 ஹைட்ரஜன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே CH3 NHCH3 வரும். ஸோ இது என்னது, செகண்டரி அமீன். ரைட். அசிட்டமைடை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா பிரைமரி அமீன் தான் கிடைக்கும். நைட்ரோ ஈத்தனை ரெடியூஸ் பண்ணாலும் பிரைமரி அமீன் தான் கிடைக்கும். மெத்தில் சைனைடு ரெடியூஸ் பண்ணாலும் பிரைமரி அமீன் தான் கிடைக்கும். ஸோ அப்போ மெத்தில் ஐசோசைனைடில் மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி அமீன் கிடைக்கும். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நான் இங்கே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ப்ரொப்பனாயிக் ஆசிட் ஈல்டட் அ காம்பவுண்ட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொப்பனாயிக் ஆசிட்லேருந்து கொடுத்துருக்காங்க. சேம் சீக்வன்ஸ் தான், முன்னாடி பென்சோயிக் ஆசிட் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே சீக்வன்ஸ் தான். ஸோ இங்கே சி டபுள் பாண்ட் ஓ OH இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், SOCl2 ஆட் பண்ணுறோம். அப்போ குளோரினேஷன் நடக்கும். அப்போ CH3 CH2 COCl. அடுத்து அதில் அமோனியா ஆட் பண்ணுறோம். அப்போ அமோனியாவை NH2Hன்னு பிரிக்கலாமா. ஸோ இந்த H இந்த Cலும் வெளியே போயிடும். அப்போ அமைடு ஃபார்மேஷன் மைனஸ் HCl. இப்போ அமைடு ஃபார்மேஷன்லாம் ஆகும், CH3 CH2 C டபுள் பாண்ட் O அண்ட் இங்கே நேரம் நமக்கு NH2 அப்படின்னு வரும். ரைட். அண்ட் இதில் KOH அண்ட் Br2 ஹாஃப்மேன் போடுறாங்க. அப்போ இந்த CH2 இந்த C2H5 குரூப் இங்கே ஆட் ஆகிடும். அப்போ இந்த CO வெளியே போயிடுது. அப்போ என்ன ஆயிடுது, CH3 CH2 NH2 வருது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் வீக்லி அசிட்டிக் மீடியம் கேட்டிருக்காங்க. ஸோ வீக்லி அசிட்டிக் மீடியம் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரோபென்சின். இங்கே NO2 அண்ட் எலக்ட்ரோலைசிஸ் வீக்லி அசிட்டிக்கில் நமக்கு என்ன ஆகுனா 6 ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃபார்ம் அனிலின். இங்கே நமக்கு NH2 வந்துடும் டேரெக்டாக, ப்ளஸ் 2H2O நமக்கு வெளியே போயிருக்கும். அப்போ அனிலின் ஃபார்ம் ஆயிரும். ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் ரியாக்ஷன் ஆஃப் RCONH2 வித் Br2 அண்ட் KOH கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, RC டபுள் பாண்ட் O NH2 ஹாஃப்மேன் புரோமைடு தான். ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா, Br2 ப்ளஸ் NaOH நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா NaOBr ப்ளஸ் HBr ஃபார்ம் பண்ணும். ரைட்டா. ஸோ இது HOBRன்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை NaOBRன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் வந்துடும். இப்போ இது ஒரு பேஸ் இல்லையா, அங்கே NaO மைனஸ் Br ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த H நமக்கு வெளியே வருது. அப்போ என்ன, RC டபுள் பாண்ட் O NHBr அப்படின்னு வரும். ரைட்டா. இதிலேருந்து ஹெச்சும் இந்த NaOHனா நமக்கு திரும்பவும் ஜென்ரேட் ஆகிரும். அப்போ NaOBரோட அது ரியாக்ட் ஆகும்போது மைனஸ் NaOH திரும்ப NaOHலேருந்து இந்த மாதிரி Br வந்துடும். இது ஃபஸ்ட் ஒன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிரும், HBராக வெளியே போயிடும். ஸோ மைனஸ் HBr. ஸோ இந்த HBr நமக்கு வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி மாறணும்னா நமக்கு ஆர் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். HBr போகும்போது என்ன ஆயிரும், ஆர் ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ ஆர் என் டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ ஐசோசைனேட் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர். அப்போ எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல ஹைட்ராலிஸ் ஆகும்போது இந்த பக்கம் ஹெச் இந்த பக்கம் OH
அகைன் செகண்ட் பாண்ட் உடைக்கும்போது இந்த பக்கம் H, இந்த பக்கம் OH. ஸோ இப்படி ஹைட்ராலைஸ் ஆகி நமக்கு வெளியே வரும். ரைட்டா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. Amides may be converted into amines by a reaction named after Hoffman. ஹாஃப்மேன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அமைட் எடுத்து அமீனா மாற்ற முடியும். டைரக்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்க. Indicate which nitrogen compound among the following would undergo Hoffman reaction to furnish the primary amine அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது போகும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப்மேன் ரியாக்ஷன் அப்படின்னாலே அமைடு தான் போகும். ரைட்டா? அந்த அமைடில் 2 நைட்ரஜன், அதாவது பிரைமரி NH2 தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட்டட் அமைட் கொடுத்துருக்காங்க, அது போகாது. இது வந்து சால்ட்டு கொடுத்துருக்காங்க, இதுவும் போகாது. ஆன்சர் வந்து சி தான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு என்ன இருக்குது? RC டபுள் பாண்ட் O NH2. ஸோ இந்த அமைடு குரூப் இருக்குது. ரைட்டா? ஆனால் டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? RC டபுள் பாண்ட் O, இங்கே NHOH அப்படின்னு இருக்குது. ஸோ இது வராது. ரைட்டா? அப்போ ஆன்சர் வந்து இதில் சி, அமைடு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் அமீன்ஸ் will give carbylamine test. So carbylamine test is for the primary amine. So primary amine will react with chloroform in the presence of an base to form isocyanide. சரிங்களா? So form isocyanide. So இது என்னது? ஒரு பிரைமரி அமீனுடைய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். 4ல் எது பிரைமரி பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. இது மட்டும் தான் பிரைமரி. ஏன்னா இது எப்படி இருக்குது? நமக்கு செகண்டரியாக இருக்குது. இதுவும் செகண்டரி, இது டெர்ஷரியாக இருக்குது. பிரைமரி மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுவோம்? கார்பைலமைன் ரியாக்ஷனை கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப் மெத்தில் சப்ஸ்டியூட்டட். பேசிக் ஸ்ட்ரென்த்னா நைட்ரஜன் மேலே எலக்ட்ரான் லோன் பேர் இருக்கு இல்லையா, அதை டொனேட் பண்ணுச்சுன்னா அது பேசிக்னு அர்த்தம். அப்போ இந்த எலக்ட்ரான் டொனேட் ஆகணும்னா இங்கே ஆட் ஆகிற குரூப் எலக்ட்ரானாக கொடுக்கக்கூடிய குரூப்பாக இருக்கணும். அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருக்கணும். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா பேசிசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், CH3 இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ CH3 3 டைம்ஸ் N, அதுக்கப்புறம் என்ன வரும்? CH3 2 டைம்ஸ் N. அண்ட் லீஸ்ட்டாக தான் யாருக்கு டொனேஷன் இருக்கும்? CH3 NH2க்கு இருக்கும். அண்ட் இங்கே NH. இதுதான் யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுறவே. அதாவது ஐ எஃபெக்டை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா. பட் இதில் நமக்கு அக்வஸ் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ அக்வஸ் சொல்யூஷன்னா சால்வெண்ட் எஃபெக்ட்டும் இருக்கும். சால்வெண்ட் எஃபெக்ட்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் பார்க்கும்போது இதில் பூரா இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா CH3 NH2. அதாவது இது வந்து மேலே இந்த டொனேஷன் வச்சு எழுதியிருக்கேன். அடுத்து என்னது? சால்வேஷன் எஃபெக்ட்டு. இப்போ சால்வேஷன் எஃபெக்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா CH3 NH2க்கு தான் அதிகமான ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி 2. அடுத்து டெர்ஷரி. லீஸ்ட்டாக தான் யாருக்கு இருக்கும்? நமக்கு டெர்ஷரிக்கு இருக்கும். ரைட்டா? இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 எஃபெக்ட்டும் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கிறது யாருக்குன்னா செகண்டரி தான். அப்போ இருக்கிறதுலே செகண்டரி தான் மோர் பேசிக்காக இருக்கணும். 2 எஃபெக்டையும் நம்ம பார்க்கணும். அப்போ 2 டைம் NH. அதுக்கப்புறம் யாருன்னா பிரைமரி CH3 NH2. அதுக்கப்புறம் டெர்ஷரி வரும். ஸோ CH3 3 டைம்ஸ் N. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்டரி, பிரைமரி அண்ட் டெர்ஷரி ஆப்ஷன் பியில் இருக்குது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். த அமைட் தட் ரியாக்ட் வித் ஹின்ஸ்பர்க் ரீஜன் டு கிவ் அல்கலி இன்சாலியபிள் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்கலியில் இன்சாலியபிளாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹின்ஸ்பர்க் ரீஜனில் பிரைமரி ரியாக்ட் ஆகும் அண்ட் செகண்டரியும் ரியாக்ட் ஆகும். ஸோ இதில் ப்ராடக்ட் கிடைக்கும், இதில் ப்ராடக்ட் கிடைக்கும். பிரைமரியில் ஒரு ஹைட்ரஜன் மிச்சம் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஹெச்சோட மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். ஒரு ஹெச் மிச்சம் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த ஹெச் நமக்கு என்ன ஆகும்னா அல்கலியில் சாலுபிளாக இருக்கும். ரைட்டா? அப்போ செகண்டரி ரியாக்ட் ஆகும்போது இது வந்து சாலுபிள் இன் அல்கலி. அண்ட் செகண்டரி ரியாக்ட் ஆகும்போது நம்ம இருக்கும் இன்சாலியபிளாக இருக்கும். அப்போ செகண்டரி மட்டும் தான் நமக்கு இன்சாலியபிள். இந்த கொடுத்துருக்க அமீன்ஸை பாருங்கள். இது செகண்டரி, இதுதான் ஆன்சர். இது டெர்ஷரி, இது பிரைமரி, இது பிரைமரி. பிரைமரிலையும் ரியாக்ட் ஆகும், ப்ராடக்ட் வரும். ஆனால் அதனால் பேஸில் நமக்கு சாலியபிளாக இருக்கும். அப்போ இன்சாலியபிள் என்னது? ஆப்ஷன் ஏ, செகண்டரி அமீன் தான். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நைட்ரேஷன் ஆஃப் அனிலின் இன் ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம் ஆல்சோ கிவ்ஸ் மெட்டா நைட்ரோ அனிலின் பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நைட்ரேஷனுக்கு ஆக்சுவலாக அமீன் அப்படின்றது நமக்கு ஆர்த்தோ பேரா டைரக்டார் தான். ஆனால் நைட்ரேஷனில் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஆசிட் என்ன பண்ணணும்னா அந்த சல்ஃபூரிக் ஆசிட் போய் என்ன பண்ணிடணும்னா இந்த பென்சினில் அமீன் இருக்கு இல்லையா, இதை NH3+ மாற்றிடும். அதாவது ஒரு H ஆட் ஆகிட்டு HSO4- மாறும். அப்போ இதுக்கு பேர் அனிலீனியம் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த அனிலீனியம் அயான் நமக்கு எப்படி இருக்கும்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சரில் இருக்கும். ஸோ இந்த அனிலீனியம் அயான் மெட்டா டைரக்டிங்காக இருக்கும். அதனால தான் நமக்கு ஆர்த்தோ, பேரா அண்ட் மெட்டா 3மே ஃபார்ம் ஆகும். இப்போ ரீசன் பாருங்கள். இன்ஸ்பைட் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட் நைட்ரோ குரூப் ஆல்வேஸ் கோஸ் ஒன்லி மெட்டா, தப்பு. அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அமினோ குரூப் இஸ் மெட்டா டைரக்டிவ், தப்பு. அமினோ குரூப் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிவ் தான். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட் நைட்ரோ குரூப் ஆல்வேஸ் கோஸ் டு மெட்டா பொசிஷன். ஸோ அதுவும் தப்பு. இன் அசிடிக் மீடியம் அல்கலைன் ஸ்ட்ராங் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அனிலின்
இஸ் பிரசன்ட் as அனிலீனியம் அயான். ஸோ இங்க போட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாரி மாறும். அப்ப ஆப்ஷன் டி தான் இங்க கரெக்ட்டு. ரைட்? ஸோ ரிமைனிங் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.